இந்த நாளிலே கூட நான் உங்கள் மத்தியிலே எழுப்புதலும் சுவிசேஷமயமாக்குதலும் என்ற தலைப்பின் கீழ் உங்களோடு கூட நான் பேசும்படியாக நான் விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அநேக நேரங்களிலே நாம் எழுப்புதல் என்ற செய்தியை நாம் அடிக்கடி பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். நேற்றைய தினத்திலே கூட சகோதரன் வாட்சன் பேசும்போது எழுப்புதல் என்ற ஒரு பதத்தை, எழுப்புதல் தேவை, எழுப்புதல் என்ற ஒரு பதத்தை அவரும் நேற்று உபயோகப்படுத்தினதை நாம் கேட்டுக்கொண்டு இருந்தோம். அப்படியானால் அந்த எழுப்புதல் என்றால் என்ன என்பதை குறித்தும், எழுப்புதல் வர நாம் என்ன செய்ய வேண்டும், எழுப்புதல் எப்படி வரும், எழுப்புதலினால் என்னென்ன பயன்கள் இருக்கிறது என்பதை குறித்து சுருக்கமாக உங்களோடு கூட இந்த காலை வேளையிலே உங்களோடு நான் பேசும்படியாக நான் விரும்புகிறேன். முதலாவதாக எழுப்புதல் என்ற ஒரு பதத்திலே இரண்டு விதமான டெஃபினிஷன், அதாவது விளக்கங்களை சொல்லலாம். ஒருவேளை மருத்துவ ரீதியிலே ஒரு டாக்டரை பார்த்து ரிவைவ் பண்ண வேண்டும், இந்த நபர் மரிக்கிற ஒரு தருவாயில் இருக்கிறார், அவை உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு பதம் மருத்துவர்களால் மருத்துவ ரீதியிலே பயன்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு பேஷண்ட் செத்து போகிற நிலையிலே ஒருவன் வருவானே ஆனால் அவனுக்கு பலவிதமான அவர்கள் காரியங்களை செய்து, ஃபர்ஸ்ட் எய்டுகளை செய்து அவனை உயிர்ப்பிப்பதற்கு அவர்கள் முயற்சிப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ தட் இஸ் ரிவைவிங் ஆல்மோஸ்ட் எ பர்சன் ஹூ இஸ் நியரிங் டெத். மரணத்திற்கு அருகாமையிலே போகக்கூட ஒரு ஆளை உயிர்ப்பிக்கிறதுக்கு மருத்துவர்கள் பயன்படுத்துகிற பதம் ரிவைவ் என்ற ஒரு பதத்தை பயன்படுத்துவதை நாம் பார்க்கலாம். அதே போல ஆவிக்குரிய ரீதியிலும் கூட ரிவைவல், எழுப்புதல் என்றால் என்ன என்றால், ஆவிக்குரிய நிலையிலே மரித்து போன நிலையில் இருக்கிற ஒரு நபரை மறுபடியுமாக உயிர்ப்பித்தல். நான் மிகவும் எவ்வளவு எளிய நிலையிலே சொல்ல முடியுமோ அவளை சொல்லுகிறேன். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. ஸோ இங்கே சொல்லுகிற ஒரு பதம் எபேசியர்களின் நிருபத்திலே அவர் சொல்லுகிறார், தூங்குகிற நீ. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தூக்கத்திலே கனநித்திரையிலே இருக்கிற நீ என்ன சொல்லுங்க, மரித்தோரை விட்டு எழுந்திரு. முதலே நான் சொன்னேன், வைத்திய ரீதியிலேயே ரிவைவல் என்றால் ரிவைவ், சாக போகிற நிலையிலே கோமா ஸ்டேஜில் இருக்கிற நபரை அல்லது ஹார்ட் அட்டாக் வந்த நிலையில் இருக்கிற ஒரு நபரை உயிர்ப்பிக்கிறது எழுப்புதல் மருத்துவ ரீதியிலே. அதே வண்ணமாக ஆவிக்குரிய ரீதியிலும் அங்கே ஆண்டவர் சொல்கிறார், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். அதாவது அப்படியானால் என்ன அர்த்தம்? எழுப்புதல் என்றால் செத்துப்போன சாக நிலையிலே ஆவிக்குரிய நிலையிலே இருக்கிற ஒரு மனிதனை தட்டி எழுப்புதல், அதுதான் எழுப்புதல். அதாவது நாம் சோர்ந்து போன நிலையிலே, தளர்ந்து போன நிலையிலே, ஒரு மாதிரி டிப்ரெஷன், டிஜெக்ஷன், அப்படிப்பட்டதான நிலையிலே எதையுமே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செய்ய முடியாத நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார், ஆனால் ஜெபிக்க அவருக்கு விருப்பம் இல்லை. பைபிள் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார், ஆனால் அவளால் பைபிளை படித்து கொள்ளி விளங்க கொள்ளி ஒரு ஆர்வம் இல்லை. அதாவது ஆண்டவருக்கென்று ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், ஆனால் அவரால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஸ்பிரிச்சுவலி ஒரு பாடல் பாடினாலும் சொல்லுவாங்கள்ல தமிழில், செத்தவன் கையில் இருக்கிற வெத்தலை பாக்கு மாதிரி. செத்தவன் கையில் ஒரு வெத்தலை பாக்கு வச்சா என்ன, செத்தவன் கையில் மாலை போட்டா என்ன, செத்தவன் கையில் எல்லாம் இது பண்ணாலும் அது அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அதே வண்ணமாக ஸ்பிரிச்சுவலி நாம் மரித்து போன நிலையிலே இருக்கிற ஒரு நபரை மறுபடியுமாக உயிர்ப்பிப்ப, அதாவது ரெஸ்டோரிங் லைஃப் அண்ட் விகர், ஜீவனையும் துடிப்புள்ள ஒரு வாழ்க்கையும் அதாவது திரும்ப கொடுப்பது தான் எழுப்புதல். ஸோ எழுப்புதல் என்றால் நன்றாக கவனியுங்கள், செத்துப்போன நிலையிலே
சில பேர் சொல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை நான் செத்து போன மனுஷனை போல தான் இருக்கேன் பிரதர், எனக்கு எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறேன். அந்த நபரை உயிர்ப்பிக்கிறது தான் எழுப்புதல். இந்த எழுப்புதல் என்பதை பல காரியங்களுக்கு வேதத்திலே ஒப்பிட்டு சொல்வதை பார்க்கலாம். எழுப்புதல் என்பது அக்கினிக்கு அது ஒப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே பாருங்கள். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். ஸோ எழுப்புதல் என்பது ஃபயர், அக்கினிக்கு அது ஒப்பிடப்பட்டிருப்பதை வேதத்திலே இயேசு கிறிஸ்துவை சொல்லுவதை பார்க்கலாம். அதுதான் யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்வருவரோ என்னிலும் வல்லமை உள்ளவர், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார். பெந்தேகோஸ்தே நாளிலும் கூட பார்க்கும்போது அக்கினிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள். ஸோ ரிவைவல் இஸ் கம்பேர்ட் டு ஃபயர். எழுப்புதலானது அக்கினிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அக்கினி என்றால் என்ன? அக்கினி சுலபமாக பரவக்கூடியது. லவோதிகா சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிறபடியா நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். அப்படியானால் எழுப்புதலிலே ஆண்டவர் நம்மை அக்கினியாக மாற்றி விடுகிறார். நம்மை அனலுள்ள கிறிஸ்தவர்களாக எழுப்புதலிலே ஆண்டவர் மாற்றி விடுகிறார். குளிர்ந்து போன ஒரு நிலையிலே இல்லாதபடி, அல்லது ஒரு சோர்ந்து போன நிலையில் இல்லாதபடி, அதாவது ஒரு வெதுவெதுப்பான நிலையில் இருந்து அக்கினி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசே வனாந்தரத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒரு முள்செடியை பார்க்குறாரு. அந்த முள்செடியானது அக்கினியானது எரிந்து கொண்டு இருக்கிறது. எரிந்து கொண்டு இருக்கிற அந்த முச்செடி கிட்ட அவர் போகிறாரு. என்னடா இந்த முச்செடி அது எரிகிறது, ஆனால் அவியவில்லை, இந்த அற்புதமான காட்சி என்ன என்று பார்க்கறதுக்கு கிட்டக்க போகிறார். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த அக்கினியை கொளுத்தும் போது, ஆண்டவருடைய அக்கினியை ஆண்டவர், நான் முதலே சொன்னேன் எழுப்புதல் என்றால் அக்கினி. நாம் அக்கினியை நம்ம கொளுத்தும் போது அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை, அதுக்கு பிரபலமான காரியங்கள், இங்கே ஒரு ஃபயர் இருக்குன்னு சொல்ல வேணாம், எல்லாருக்குமே தெரியும் அந்த அக்கினி கொளுத்தப்பட்ட போது இது இஸ் ஃபயர். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே கூட பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி கொளுத்தப்படும் போது இட் வில் பிகின் டு அட்ராக்ட் தி அட்ராக்ஷன் ஆஃப் எவ்ரிபடி. எல்லாருடைய கவனத்தையும் அது ஈர்த்து கொள்ளும். எல்லாரும் ஓடி வருவாங்க அந்த அக்கினியை பார்ப்பதற்கு என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே பரிசுத்த ஆவியினுடைய எழுப்புதல், சுவிசேஷ பிரபல்யம், அதை குறித்து தான் உங்களோடு கூட நான் பேசும்படியாக விரும்புகிறேன். ஆகையால் இந்த எழுப்புதல் வரும்போது நாம் அக்கினி தீபங்களாக மாறுவோம். இந்த கூட்டத்திற்காக நான் பல நாட்களாக பல மாதங்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நான் ஜெபிக்கிற முக்கியமான ஒரு ஜெபம் என்னவென்றால், ஆண்டவரே, இந்த கூட்டத்தின் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் உருவாக வேண்டும். அதாவது எழுப்புதல் என்பது அக்கினி. அக்கினிங்கே ஒரு ஃபயர் பற்றி எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், இட் கேன் ஈஸிலி ஸ்ப்ரெட். ஒரு காற்று அடிச்சிச்சுன்னா அந்த அக்கினியானது பக்கத்து இடத்துக்கு போகுது, இன்னொரு இடத்துக்கு போகுது. அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துல அக்கினியினாலே கொளுத்தப்படும் போது நீங்கள் போகிற இடங்களெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்களா? மற்றவங்களை கொளுத்து விடுவீங்க, மற்றவங்களை நீங்கள் அவங்களை எழுப்புதலுக்குள்ளே கொண்டு வருகிறவர்கள். ஆகியால் எழுப்புதல் என்பது முதலாவதாக நான் சொன்னேன், அது மெடிக்கல் டேர்ம். என்ன ஸ்பிரிச்சுவல் டேர்மில் நீங்கள் தூங்குகிற நீங்கள் ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி தூங்கு முஞ்சிகளாக இருந்திருக்கலாம், ஜெபிக்க மனசு இல்லாமல் இருந்திருக்கலாம். உங்களை தட்டி எழுப்பி பிரகாசி என்று பிரகாசிக்க செய்யக்கூடியது தான் எழுப்புதல். இரண்டாவதாக, எழுப்புதல் என்றால் அது எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், அது மழைக்கு, ஷவர்ஸ். ஒரு பெரிய, அதான் நம்ம அடிக்கடி பாடுவோம் இல்லை, அருள் ஏராளமாய் பெய்யும், அருள் அவசியமே, அற்பமாய் அல்ல சொற்பமாய் அல்ல திரளாய் மழை பெய்ய வேண்டும். இப்போ கூட கொஞ்சம் கொஞ்சம் எழுப்புதல் அங்கங்கே இருக்க தான் செய்யுது. ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஹியர் அண்ட் தேர் ஃபியூ டிராப்ஸ், ஒரு சில டிராப்ஸ் தான் இருக்குது, பட் ஷவர்ஸ் இல்லை. ஷவர்னா என்ன? ஒரு பெரிய பொழிவு,
அந்த பொழிவு நமக்கு வரும்போது என்ன செய்கிறார் பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். தட் இஸ் ரிவைவல். மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஸோ எழுப்புதல் என்றால் அது அக்கினி பரவக்கூடியது. இரண்டாவதாக நான் சொல்லுகிறேன், இட் இஸ் அ ஷவர். ஒரு அக்கினியை பெய்ய பண்ணுவது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்வாராம், ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை. இதுதான் நம்முடைய நம்முடைய ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்துக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நீங்கள் அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக மாறுவி. அதுதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய விக்கிரக ஆராதனை வீட்டுகளை எல்லாம் விட்டு வெளியே வா, I will bless you and you will be a blessing to others. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு. அது எழுப்புதல். எழுப்புதலின் நேரத்தில் God will bless you with the showers and you will be a blessing to others. நீ போற இடங்களெல்லாம், நீ பார்க்கிற ஆட்களுக்கெல்லாம் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி எழுப்புதலை குறித்து சொல்லும்போது விதமாக சொல்லுகிறார், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். ஜஸ்ட் கம்பேர், யோசித்து பாருங்க. வனாந்தரம்னா ஒரு வில்டர்னஸ். வில்டர்னஸ்னா அதில் ஒரு செடி இருக்காது, ஒரு கொடி இருக்காது, ஒரு மிருகம் நடமாட்டம் இருக்காது. வனாந்திரம்னா வெறும் மணலாக இருக்கும். அந்த வனாந்திரம் செழிப்பான, பாருங்க 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். வயல்வெளியாகும், பயிரிடக்கூடிய நிலமாக மாறிவிடும். ஆகையினால எழுப்புதலிலே கர்த்தர் நம்முடைய வனாந்திரமான வாழ்க்கை, நம்முடைய மலட்டு வாழ்க்கை, அவைகளை கர்த்தர் என்ன பண்ணுகிறார் என்றால் ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வர்றேன். இந்த எழுப்புதல் எங்கிருந்து வருது? எழுப்புதல் ஒரு மனிதனிடத்திலிருந்து வர்றதில்லை. எழுப்புதல் ஒரு பிரீச்சர்கிட்டருந்து வர்றதில்லை. ஒரு எழுப்புதல் என்பது பிரதர் லயனல் இடத்திலிருந்தையோ, பிரதர் ஸ்டான்லியின் இடத்துலையோ, பிரதர் வாட்சன் இடத்துலையோ. அப்போ எழுப்புதல் யார் பிரதர் கொடுக்குறா? இந்த மழையை யார் பெய்ய பண்ணுறா? இந்த அக்கினி எங்கிருந்து வருது அப்படின்னா அதுக்கு கூட பாருங்க, ஏசாயா எழுப்புதல் தேவனிடத்திலிருந்து வருது. 64ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது, ஆண்டவர் வானத்தை கிழித்து இறங்கும் போது என்ன ஆகுமா பாருங்கள், அவ்வளோ அக்கினிமயமாய் தண்ணீரை பொங்கு பண்ணும்போது பர்வதங்கள் உங்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய அக்கினி வானத்தை கிழித்து ஆண்டவர் இறங்கும் போது, நல்லா கவனிச்சுட்டே வாங்க. பர்வதம்னா என்ன? மவுண்டன். மவுண்டன் வில் மெல்ட். மவுண்டனே மெல்ட் ஆயிருமாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஃபயர்! ஒரு இரும்பு ராடை மெல்ட் பண்ணுன்னா எவ்வளோ பிரயாசப்படுகிறோம். மவுண்டனே மெல்ட் ஆயிருமா? எதில்? எழுப்புதல் காலங்களிலே. ஆகினால எழுப்புதல் என்றால் அப்பேற்பட்ட தேவ பிரசன்னம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? எழுப்புதல் என்று சொல்லும்போது the God's presence will you fulfill mightily the presence of God. இந்த ஃபயர் அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அக்னி ஜுவாலையினுடைய அந்த அக்கினியினுடைய மனமும் அந்த அக்கினுடைய தாக்கமும் ஏற்படுவது போல ஆண்டவர் ஒரு எழுப்புதலை. ஏன் எழுப்புதல் எழுப்புதல் எல்லாம் சொல்கிறாங்க? நிறைய சொல்லிக்கிட்டே வரப்போகிறேன். அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஐயோ இவ்வளோ இருக்குதா எழுப்புதல். நான் நினச்சேன் ஏதோ பிரசங்க கூட்டம் நடத்துறது எழுப்புதல் நினச்சேன், சுவிசேஷ கூட்டம் நடத்துறது எழுப்புதல் நான் நினச்சேன், அல்லது கிராம ஊழியம் செய்கிறது தான் எழுப்புதல் நான் நினச்சேன். எழுப்புதல் என்பது சுவிசேஷ கூட்டங்கள் மாத்திரமல்ல. எழுப்புதல் சுவிசேஷ கூட்டங்களை நடக்க பிறப்பிக்கும். ஆனால் சுவிசேஷ கூட்டங்கள் எழுப்புதல் அல்ல. எழுப்புதல் தேவனுடைய பிள்ளைகள்
உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தான், அல்லது செத்து போகிற நிலையில் இருக்கிறவர்களுக்கு உயிர் கொடுப்பது தான் எழுப்புதல். ஆகையினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது தேவனிடத்திலிருந்து வருகிறது. இதற்கு இந்த எழுப்புதல் வருவதற்கு 2 நபர்கள் காரணம். முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எழுப்புதலை அவர் அனுப்புகிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறவர். ஸோ அப்போ நம்மளை உயிர்ப்பிக்கிறவர் ஆவியானவர், மறந்து போகாதீங்க. ஸோ நாம் உயிர் மீட்சி அடைய வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை உயிர் மீட்சி அடைய செய்யும். இரண்டாவதாக எழுப்புதலுக்கு காரணம், அப்போ சங்கீதக்காரன் சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஆத்துமாவை கர்த்தருடைய வசனம் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. 119ஆம் சங்கீதத்தை படித்து பார்த்தீங்கன்னா வரிசையாக சொல்லுவார். 25ஆம் வசனத்தில் ஒவ்வொரு வசனத்தை, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும். இந்த வசனத்துக்கு, இந்த பைபிளுக்கு அவ்வளவு உயிரடைய செய்யக்கூடிய வல்லமை இருக்குதுங்க. ஒருவேளை நீங்கள் செத்து போன ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் இந்த பைபிளை படிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஸ்பிரிட் வில் பி ரிவைவ். ஸோ அதனால எழுப்புதல் என்றால் என்னன்னு சொன்னேன். எழுப்புதல் எங்கிருந்து வருகிறது? பரலோகத்திலிருந்து, ஆண்டவரிடத்திலிருந்து, பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக வருகிறது. சரி, இரண்டாவதாக இன்னும் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிற்கு நான் சொல்கிறேன். ஏன் பிரதர் இந்த எழுப்புதல் தேவை? why we need revival? ஏன் இந்த எழுப்புதல் தேவை? நான் முதலே சொன்ன வண்ணமாக ஆவிக்குரிய மந்த நிலையிலிருந்து நம்மளை விடுவிக்கும்படியாக, அடுத்தபடியாக பின்மாற்றத்திலிருந்து தேவ ஜனங்களை திரும்ப கொண்டு வருவதற்கு எழுப்புதல் தேவையாக இருக்கிறது. எழுப்புதல் என்பது ஏதோ ஒரு ஆப்ஷனல் அல்ல, வேண்டுமானால் இருக்கட்டும், வேணாமனா இருக்கட்டும், அப்படி அல்ல. இது இட்ஸ் அ மஸ்ட். இது கண்டிப்பாக தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம அறிந்திருக்கிறோம், இன்றைக்கி சபையானது ஒரு நாமினலாக, இதை வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை போகிறோம், வழக்கமாக வர்றோம். இன்றைக்கி திருச்சபையில் நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, பரிசுத்தம் கிடையாது. ஊழியக்காரர்களிடத்துலேயும் கூட பரிசுத்தம் கிடையாது. ஊழியக்காரரிடத்தில் தேவனுடைய வார்த்தை கிடையாது. ஸோ ஊழியக்காரர்களிடத்திலையும் திருச்சபையிலும் திருவசனம் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆகையால் இப்போ இல்லை, காம்ப்ரமைசிங், அதாவது ஒத்து போகிறது, உலகத்தோடு ஒத்து போகிறது, வாழ்க்கை வறட்சியாக இருக்கிறது. 37ஆம் எசேக்கியேல் 37 சொல்லப்பட்டது போல முதல் 3 வசனத்திலே ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி அப்படியே கொண்டு போயிட்டு எங்கே கொண்டு போகிறாருன்னா, உலர்ந்த எலும்புகள், நிறைய எலும்புகள் இருக்குது. ஆனால் அந்த எலும்புகள் எல்லாம் காஞ்சி போயிடுச்சு. காய்ந்து போன நிலையில் இருக்கும்போது தீர்க்கதரிசியை பார்த்து கேட்குறாரு, இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா? இவ்வளோ ட்ரையாக இருக்குது, இவ்வளோ காஞ்சி போயிடுச்சு, இவ்வளோ வறண்டு போயிருக்குது, இதெல்லாம் உயிரடையுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்பொழுது தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே உமக்கே இது தெரியும். இன்னைக்கு நம்ம கூட ஒருவேளை யோசிக்கலாம், பிரதர் நாங்கள் இவ்வளவு ரொம்ப மந்த நிலையில் தான் இருக்கிறோம், வெற்றி இல்லாத ஒரு வாழ்க்கை உள்ளதான் இருக்கிறோம், பைபிளை படித்து அதை தியானம் பண்ண விருப்பம் இல்லாத நிலையில் தான் இருக்கிறோம், எல்லாரும் வாழ்கிற மாதிரி நாமும் ஒரு காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இஸ் இட் பாசிபிள் டு ஹாவ் அ ரிவைவல்? அது முடியுமா? தீர்க்கதரிசி என்ன சொன்னார், உமக்கு தான் தெரியும், ஆண்டவராலே கூடாத காரியம். நேற்று நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், ஒரு கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகையினால எங்களுக்கு எழுப்புதல் நமக்கு தேவை. இந்த உலர்ந்த எலும்புகளெல்லாம் என்ன ஆச்சுன்னு வீட்டில் போய் படிங்க, அது சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், புதிய ஏற்பாட்டிலே எழுப்புதலின் புத்தகம் என்று ஒன்று உண்டானால் அப்போஸ்தலர் நடபடிகள், ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் is called the book of revival. எழுப்புதலுடைய புத்தகம் என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் எழுப்புதலின் புத்தகம். ஆகையால் கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இறங்கும் போது பாருங்கள், ஏசாயா சொல்லுகிறார்,
64 ஏசாயா 64 3ஆம் வசனத்திலே எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர், உமது சந்நிதியில் பர்வதங்கள் மலைகள் எல்லாம் உருகி போயிற்று. எதிர்பார்க்காத செயல்கள், அதாவது என்னன்னாக்கா பெரிய காரியங்கள். ஆண்டவர் எழுப்புதலின் காலங்களிலே என்னவெல்லாம் செய்கிறார் என்றால் அன்எக்ஸ்பெக்டட், நல்லா கவனிங்க, கிரேட் திங்ஸ், பெரிய காரியங்களை கர்த்தர் எழுப்புதலின் காலங்களிலே செய்கிறாராம். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை கொஞ்சம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாரும். கடகடனா உங்களுக்கு சொல்றேன் என்னென்ன பெரிய காரியங்களை எல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கை. அதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் எல்லாம் பார்த்து முடங்கி போயிருந்தாங்க, கதவை அடைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, பயந்து போயிருந்தாங்க. ஆனால் தேவனுடைய எழுப்புதல் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வந்தபோது என்ன பெரிய காரியங்கள்லாம் நடந்துச்சு பாருங்க. அப்போஸ்தலர் வரிசையா நான் சொல்றேன், நீங்க பார்க்கலாம், நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 4:33ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இங்கிலீஷில் போட்டிருக்கு, வித் கிரேட் பவர் தி அப்போஸ்தலர்ஸ் விட்னஸ்ட். கிரேட் பவர் அண்டர்லைன் பண்ணுங்க, மிகுந்த பலமாய். அடுத்தது பாருங்க, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பாருங்கள். அப்போஸ்தலர் சபையார் எல்லாரும் இவைகளை கேள்விப்பட்ட போது யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. கிரேட் ஃபியர் கிரிப்ட் த பீப்புள். முதல்ல கிரேட் பலம், சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய வல்லமையை பார்த்து பயம் உண்டாகிறதாம். 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் greatly multiplied. Great power, great multiplication, great wonders, மிகவும் பெருகிற்று சீஷருடைய தொகை. 8ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பாருங்கள், சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று, கிரேட் பெர்சிக்யூஷன். அது மாத்திரமல்ல, 7ஆம் வசனத்தை பாருங்கள், அநேகர் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட புறப்பட்டு போயிற்று. கிரேட் ஷவுட்டிங்ஸ், பெரிய சத்தத்தோட அசுத்தாவிகள் எல்லாம் தானாவே ஓடுது எழுப்புதலின் காலங்களிலே. இன்னும் பாருங்கள், 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம், கிரேட் ஜாய். ஸோ கிரேட் ஃபியர், கிரேட் மிரக்கிள்ஸ், கிரேட் பவர், அந்த பட்டணத்தில் கிரேட் ஜாய். ஸோ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே முழுவதுமாக நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் கிரேட் கிரேட் கிரேட், பெரிய காரியம் பெரிய காரியம் பெரிய காரியங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே நீங்கள் எடுத்து பார்க்கும்போது பேதுரு அப்போஸ்தலன் பிரசங்கிக்கிறார். பிரசங்கிக்கும் போது 41ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் பாருங்கள், ஒரே பிரசங்கத்திலே அன்றைய தினம் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். சிங்கிள் சர்மன் 3000 பேர். இன்றைக்கு 3000 சர்மன் கொடுத்தா கூட ஒரு ஆள் கூட ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு ஒரே ஒரு பிரசங்கத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம்? 3000 பேர். அந்த 3000 என்ன ஆச்சுனாக்கா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்க, அது 5000 மாறிற்று. 3000 பேர் ஒரே பிரசங்கத்தில். அது 4ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தொகை எவ்வளவு பேராக இருந்துச்சுன்னா 5000 பேர். ஜஸ்ட் இமேஜின், 3000 5000. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தேவனுடைய வசனத்தில் இப்படி நீங்க பார்க்கும்போது பெருகிற்று, அதிகரித்தது, அற்புதங்கள் நடந்தது, அநேகரிடத்திலிருந்து அசுத்தாவிகள் ஓடினது, மூடனும் எழுந்து நடந்தான். இப்படிப்பட்டதான அதிசயங்கள் எல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே எழுப்புதலின் மூலமாக நடைபெற்றுவதை பார்க்கலாம். சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், எழுப்புதலின் காலங்களிலே நீங்க 40 வருஷத்துல செய்ய முடியாத காரியத்தை, ஜஸ்ட் லிசன் டு மீ, 40 years, what you cannot do in 40 years
during the times of revival, God will do in 40 days. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதாங்க எழுப்புதல். 40 வருஷம் செய்ய முடியாததை 40 நாளில் அல்லது ஈவன் 4 நாளில் கூட எழுப்புதல் வரும். அப்போ எவ்வளவு நமக்கு எழுப்புதல் தேவைப்படுகிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எழுப்புதல் என்ன ஒரு மழை. அது அந்த எழுப்புதலின் காலங்களில் மழையே உருகுன கடினமான உள்ளங்கள் எல்லாம் உடைந்து போகும். ஹார்ட் பீப்புள், சவுல் பயங்கரமான ஹார்ட் பர்சன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? 3-6 பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு 8ஆம் அதிகாரத்தில் ஸ்திரீகளையும் புருஷர்களையும் இழுத்து கொல்றது, அடிக்கிறது, சிறையில் போடுறது. எல்லாருக்கும் அவனை பார்த்தா பயம். ஒரு சில ரவுடிகளை பார்க்குறோம் இல்லையா? இவங்களாம் ரொம்ப பயங்கரமான தீவிரவாதிகள், தீமை செய்கிறதுக்கு தீவிரவாதிகள். இப்படிப்பட்டதான கிறிஸ்தவர்களை அடித்து ஒடுக்குகிறார்கள். இப்படிப்பட்டதான நபர்கள் எழுப்புதலின் காலத்திலே தேவனால் தொடப்படுவார்கள், பரிசுத்த ஆவியின் மூலமாக. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அதனால தான் நான் சொன்னேன், சுனாமி எத்தனை பேர் நீங்கள் பார்த்தீங்களோ எனக்கு தெரியாது. சுனாமியை பார்த்தவங்க யாராக இருந்தால் கை வைத்துங்க. யாருமே பார்த்ததில்லை இல்லை, பார்க்கல. ஒரு சிலர் தான். ஒரு நீங்களா அப்போ ஒன்றும் சுனாமினா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையாங்க? சுனாமி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டவங்களை மாத்திரம் கை வைத்துங்க. சரி, அந்த சுனாமி என்ன செய்தது? சுனாமி என்னது செய்து சொல்லுங்க? செத்து போனாங்க, அது உண்மை இல்லையாங்க? சுனாமியில் மெட்ராஸில் எல்லாம் பார்க்கும்போது, நான் சுனாமி வரும்போது ஆக்சுவலாக தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஊழியம் செய்கிறதுக்காக அங்கே போயிருந்தேன். அப்போ திடீர்னு அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது சொன்னார், பிரதர் இவ்வளோ பேர் இந்த இடத்துல ஆளாக இழுத்துட்டு போயிடுச்சு, அடிச்சுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் கேட்டாக்கா, மெட்ராஸில் கேட்கும்போது என்னாச்சுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எலக்ட்ரிக்கல் கேர்டஸ் டவர்ஸ் பார்த்துருக்கீங்கல்ல? 110 kV டவர்ஸ், 230 kV டவர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய டவர்ஸாக இருக்குங்க. அவ்வளோ பெரிய பெரிய டவர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது தொடவே முடியாது. தொட்டாலே நமக்கு கை வலிக்குங்க. அப்படியே எப்படி ஆயிடுச்சு அது? சுழல் தக்கடி சுழன்று அந்த டவர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கும் உதவாது, கீழே விழுந்து சுழண்டு போய் கடந்தது. என்னங்க சாதாரணமான ஒரு காற்று, சுனாமி காற்று அப்பேற்பட்டது. அதெல்லாம் வளைச்சிருச்சு. அது மாத்திரம் இல்லை, சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கல்லூரி பக்கத்தில் நிறைய பஸ் நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த பஸ்ஸஸ்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் பஸ்ஸெலாம் அந்த சுனாமி வந்தபோது அந்த ஒரு பஸ்ஸை தள்ளுறதுக்கு ஒரு 3-4 பேர் சேர்ந்து தள்ளணும். ஆனால் இந்த சுனாமி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா என்ன நடந்தது தெரியுமா? கிலோமீட்டருக்கு அத்தனை பஸ்ஸும் ஓடி போயிடுச்சுங்க. யார் இது தள்ளினது? எப்படி ஓடிச்சு? அது சுனாமி. அப்படி சொல்லணும். ஆண்டவருடைய வல்லமை எழுப்புதலின் காலங்களிலே உடைக்க முடியாத கேர்டஸ், ஹார்ட் ஹார்ட்டன்டு பீப்புள், இவனை திருத்தவே முடியாதா? திருத்த முடியும். யூ நீட் ரிவைவல். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே. அல்லேலூயா சொல்லாமா? What is not possible through a preacher like me is possible through revival, through the Spirit of God. எங்களை போல பிரசங்கியார்கள் கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணினாலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை எழுப்புதலிலே ஒரு சவுல் பவுலாக மாறுகிறார். முகங்குப்புற விழுகிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர்? ஏராளமான திருச்சபைகளை நிறுவுகிறார். நான் ஏன் எழுப்புதல் தேவைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நமக்கு 1000 பிரசங்கம், பெரிய பெரிய ரிவைவல் மீட்டிங்ஸ், ஒரு ஆள் இப்படி கையை வைத்தினா போதும்னு இருக்கிறோம். சாதாரண பிரசங்கத்தினாலே 2000, 3000, 5000 திரள் கூட்டம். அது மாத்திரமாங்க, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. அப்போஸ்தலர் 19:17 வசனத்தினுடைய பின்பகுதி,
கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. என்னங்க அது? எந்த கான்டெக்ஸ்டில்? நேற்றைய தினத்தில் பிரதர் வாட்சன் ஒன்று சொன்னார். எத்தனை பேர், நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தருக்கு சொல்ல மாட்டீங்களா? பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய கூடாது. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? விபச்சாரம் பண்ணிட்டு ஊழியம் செய்கிறாங்க தைரியமா. ஆனால் இங்கே ஒரு இன்சிடென்ட் எழுப்புதல் காலத்தில் அங்கே ஏலியினுடைய குமாரரை பற்றி அவர் பேசினார். இங்கே 19 அதிகாரம் 14 வசனத்தில் பிரதான ஆசாரியனுடைய குமாரன் 7 பேர். அது ஆசாரியம், பிரதான ஆசாரியனுடைய 7 பேர் பரிசுத்தம் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்களாம்? பிசாசை விரட்ட பார்க்குறாங்க. என்ன சொல்லி பிசாசை விரட்டுறாங்க? பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே நான் உன்னை விரட்டுகிறேன். அப்பொழுது அந்த பிசாசுகள்லாம் என்ன சொல்லுது? பவுலையும் நான் அறிவேன்ப்பா, இயேசுவையும் நான் அறிவேன். நீ யாரு? நீ யாரு? பரிசுத்தம் இல்லாமல் என்ன விரட்டுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குதுன்னு சொல்லி சும்மா விட மாத்திரம் இல்லை, பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலத்தகாரம் பண்ணி அவர்களை நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆக்கி அந்த வீட்டை விட்டு ஓடி பண்ணினார்கள். இன்னைக்கு பிரசங்கியார்கள்லாம் துணிந்து பாவத்தில் இருந்து கொண்டே பீனகாசை போல ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் எழுப்புதலின் காலங்களில் ஸ்பிரிட் ஆஃப் காட், ஹோலி ஸ்பிரிட் இஸ் கால்ட் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர், அவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன செய்தார் பார்த்தீங்கன்னா, அவங்களெல்லாம் புட்டதே போதுண்டான்னு காயப்பட்டவர்களாய் நிர்வாணிகளாய் சட்டையெல்லாம் விட்டுட்டு அவங்க ஓடுறாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. We need a revival again. நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு எழுப்புதல் இன்றைக்கு தேவையா இல்லையாங்க? சொல்லுங்க, தேவையா இல்லையா? தேவைன்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவையா இல்லையா? 2000, 3000, 5000, 10,000 அற்புதங்கள், அதிசயங்கள், சபைகள் எல்லாம் நிறைந்து வழிகிற காரியங்கள், பாவத்தோடு ஊழியம் செய்கிற மனிதர்கள் எல்லாம் தேவனால் தொடப்படுகிற காரியங்கள். அது மாத்திரமல்ல, பரிசுத்தர் என்பதை தேவன் நிரூபித்தது மாத்திரமல்ல, 19 வசனம் 20 வசனத்தில் பாருங்க, மாய வித்தைக்காரராகிய இருக்கிறவர்கள், சூனியம், மாந்திரிகம், பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். மாயஜாலக்காரன், சூனிய மாந்தியக்காரன் எல்லாரும் வர்றான். அந்த புத்தகம், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அந்த மண்டை ஓடு, கிண்ட ஓடு, எலுமிச்சம்பழம், அது இதெல்லாத்தையும் எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடி எரிக்கிறான். எரிச்சு அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. தட் இஸ் ரிவைவல். வாட் இஸ் ரிவைவல்? ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்டு ஒரு எக்ஸைட்டட் ஆகிறது ரிவைவல் அல்ல. திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுவது ரிவைவல். அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பது ரிவைவல். மந்திரவாதிகளும் சூனியக்காரரும் புத்தகங்களை கொண்டு வந்து எரிப்பது ரிவைவல். நான் கல்லூரியில் படிக்கும் போதெல்லாம் அடிக்கடி ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டவரே, என்னைக்கு இந்த வால் போஸ்டர், மாலை முரசு வால் போஸ்டர், தினத்தந்தி வால் போஸ்டர் எல்லாம் இவ்வளவு கிராமங்கள், இத்தனை இடங்களில் எல்லாத்தையும் தூக்கி சுட்டரித்து விட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். தட் இஸ் ரிவைவல். எழுப்புதலின் காலம் அது. இன்னைக்கு நமக்கு ஏன் எழுப்புதெல்லாம் தெரியாததுனால நம்ம எழுப்புதலே இல்லாமல் பழகிட்டோங்க. எழுப்புதல் இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டோம். ஆகியனால எழுப்புதல் தான் என்னன்னு தெரியல, எழுப்புதலை வாஞ்சிக்கிறது இல்லை. மீகா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய ஆவி குறுகி இருக்கிறதோ, 2 அதிகாரம் 7 வசனத்தில் அவருடைய செயல்கள் இவைகள் தானோ. இப்போ நீங்கள் பார்க்கறது தான் அவருடைய செயல்களா? இவ்வளவு தானா?
சங்கீதக்காரன் இன்னும் வேதனையோடு அவர் ஜெபிக்கிறார். 74ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் வேதனையோடு ஜெபிக்கிறார். என்ன சொல்றார் பாருங்க, ஆண்டவரே எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம், தீர்க்கதரிசியும் இல்லை, எதுவரைக்கும் என்று அறிவிக்கிற ஒருவனும் எங்களிடத்தில் இல்லை. அடையாளம் இல்லை, அற்புதம் இல்லை, அதெல்லாம் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களோடு போய்விட்டதா? ஆண்டவரை நோக்கி சங்கீதக்காரன் கதறுகிறான். எழுப்புதல் வரும்போது பரலோகம் அசையும். பரலோகத்திலிருந்து வருகிற எழுப்புதல் பூலோகத்தை அசைய செய்யும், நரகத்தை நடுங்க செய்யும். The heavens and revival will shake the earth. அசையாதவைகள் அசையும். பிரதர், இவர் அசைக்க முடியுமா? இவங்களை மாற்ற முடியுமா? Yes, revival will do it. பரலோகத்திலிருந்து வருகிற எழுப்புதல் பூலோகத்தை அசைத்து நரகம் நடுங்க செய்யக்கூடியதுதான் எழுப்புதல். அதுதான் எழுப்புதல். ஆகினால் இது பாசிபிளா பிரதர்? எஸ், இட் இஸ் பாசிபிள். இந்த எழுப்புதல் கண்டிப்பா. சரி பிரதர், இந்த எழுப்புதல் செய்யணும்னா நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், நான் என்ன ஆயத்தம் செய்ய வேணும்? ஏசாயா எலியா தீர்க்கதரிசியை குறித்து உங்களுக்கு தெரியும். பாவம் அதிகரித்து போனது, ஜனங்களெல்லாம் 2 நினைவுகளினாலே குந்தி குந்தி நடந்தார்கள். அவர் ஜெபம் பண்ணுறாரு. 3 வருஷம் 6 மாதம் மழை இல்லை. ஆகையனால எல்லா இடத்துலையும் மழை இல்லைன்னொன்னே ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப கருப்பாயிடுச்சு. அப்போ மறுபடியுமாக எலியா தீர்க்கதரிசி அங்கே சீனுக்கு வர்றாரு. அவர் வானத்திலிருந்து அக்கினியையும் வானத்திலிருந்து மழையையும் பொய்ய பயின வேண்டுமானால் எலியா தீர்க்கதரிசி என்ன செய்தாராம்? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 32ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா, தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவர் செப்பனிடுகிறார். He repaired the altar. முதல்ல நம்முடைய பலிபீடங்கள், ஜப பலிபீடம், உறவு பலிபீடங்கள், இவைகளெல்லாம் தகர்க்கப்பட்டு இருக்குமே, ஆனால் அதை நாம் சரி செய்ய வேண்டும். ஓசியா 10ஆம் அதிகார வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் தரிசு நிலத்தை பக்குவப்படுத்துங்கள், உங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்துங்கள், தேவன் எழுப்புதலை அனுப்பும் வரை அவரை தேட காலமாய் இருக்கிறது. அப்போ நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்தும் போது, அதை தான் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது, அப்பொழுது நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களுடைய தேசத்திற்கு என்ன கொடுப்பேன்றாரு? அப்பொழுது எழுப்புதல் வர வேண்டுமானால் நம்மை தாழ்த்த வேண்டும், நம்முடைய பலிபீடங்களை சரி செய்ய வேண்டும், நம்முடைய உறவுகளை சரி செய்ய வேண்டும். ஒரு சமயத்தில் ஒரு மிஷனரி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம் ஆண்டவரத்தில். ஆண்டவரே, இந்த பெந்தெகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறதுலாம் எங்களுக்கு காணும், எங்களுக்கு வேணும், எங்களுக்கு ஒரு எழுப்புதல் அனுப்பும். அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் டெய்லி. அப்படி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீரென்று ஆண்டவர் அவர் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் இன்னொரு மிஷனரியை முகத்துக்கு கொண்டு வந்து காட்டிக்கிட்டே இருந்தாராம். இன்னொரு மிஷனரி முகத்துக்கு கொண்டு காட்டும்போது அப்போ அவர் யோசித்தாராம், ஏன் இந்த மிஷனரியை ஏன் கண்ணுக்கு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு யோசித்த போது, அந்த மிஷனரியை குறித்து இவருக்கு அவ்வளவு கசப்பு இருந்துச்சான் உள்ளத்தில். கசப்பு அவளை இருந்ததுனால, நீ எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ற, ஆனால் இவர் மேலே உனக்கு இவ்வளவு கசப்பு இருக்குதே அப்படின்னு சொல்லி அவ்வப்போது ஆண்டவர் அதை காட்டிக்கிட்டே இருந்தாராம். உடனே இவர் என்ன செய்தாராம்? ட்ரெயின் ஏறி நேராக மிஷனரி வீட்டுக்கு போய் கதவை தட்டி, பிரதர், உங்கள் மேலே நான் எனக்கு கசப்பாக இருக்குது, இன்னென்ன கசப்பு ஆகினால நான் அதை விட்டுடுறேன் சொல்லி அவர் ஒப்புரவானாராம். ஒப்புரவான பிற்பாடு அவரும் ஜெபம் பண்ணுறாரு, இந்த மிஷனரியும் ஜெபம் பண்ணுறாராம். அந்த பணித்தலங்களிலே கர்த்தர் பெரிய எழுப்புதலை அனுப்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் உங்களுடைய பலிபீடத்தை சரி செய்ய விரும்புகிறீங்க? எத்தனை பேர் எழுப்புதல் வேண்டும் என்றால் நான் சொன்னேன், அத்தியாவசியம் எழுப்புதல் வேண்டும் என்று நான் சொன்னேன்.
எழுப்புதலுடைய அத்தியாவசியத்தை எல்லாம் உங்களுக்கு நான் சொன்னேன். எழுப்புதல்னா என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான்காவதாக நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன தெரியுமா? இந்த எழுப்புதலுக்கு உங்களுக்கு வேண்டுமானால் இதற்குன்னு நீங்கள் சில கிரயத்தை செலுத்த வேண்டும். பிரைஸ். எந்த ஒரு காரியமும் கிரயம் செலுத்தாமல் கிடைக்கவே கிடைக்காது. பார்த்துக்கோங்க. என்ன பிரதர் கிரயம் செலுத்தணும் அப்படின்னீங்கன்னா, யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் பழைய ஏற்பாட்டில் அனதர் எழுப்புதலின் புத்தகம். டு கெட் அ ரிவைவல் யூ நீட் டு பே எ பிரைஸ். நீங்கள் அதுக்கு கிரயம் செலுத்தணும். யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் அவர் பலவிதமான நிலைகளை குறித்து சொல்லிகிட்டே வந்து கடைசியாக என்ன கிரயம் செலுத்தணும் அப்படின்னு யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15 17 வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, முழுசையும் நான் வாசிக்கிறேன் ஒரு சிலதை. என்ன சொல்கிறாரு? சியோனிலே எக்கால சத்தத்தை ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், சபையை கூட்டுங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் மறவையும் மணவாட்டி தன் மறவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு பிரஜாதிகள் அவர்கள் பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதிரும் என்று சொல்லி மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் இடையே தேவ ஜனங்கள், நீங்க இங்கே வந்திருக்கீங்களே, நீங்க என்ன பண்ணணுமா? உபவாச நாளை நியமித்து ஆண்டவருக்கு முன்பாக அழ வேண்டும். அப்பொழுது அடுத்த வசனம் பாருங்க. எப்பொழுது பலிபீடத்தை செப்பனிட்டு உறவுகளை சரி செய்து கசப்புகளை நீக்கி ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் விழுந்து ஜெபித்து அழும்போது, அடுத்த வசனம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது, அண்டர்லைன் பண்ணுங்க அந்த வேர்டை. அப்பொழுது, எப்பொழுது எழுப்புதல் வரும்? அதுக்கு கிரயம் செலுத்தணுங்க, அழணும், ஜெபம் பண்ணணும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, காரைக்குடியில் பொறியியல் கல்லூரியில் நான் படிக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரே ஒரு ஜெபம் இதுதான். சாயங்காலம் ஜெபம் பண்ணுவோம், ராத்திரி 10லேருந்து 12 வரையும் ஜெபம் பண்ணுவோம். என்ன? எழுப்புதலை அனுப்பும், எழுப்புதலை அனுப்பும். 1960ஆம் வருஷம், 1970ஆம் வருஷம் இந்த நாட்களிலெல்லாம் ஆங்காங்கே பெரிய கூட்டம் இல்லை, சின்ன சின்ன கூட்டங்கள், 2 பேர் 3 பேர் உபவாசம் கண்ணீரோடு. Send us the rain Lord. அதான் எங்க பாட்டு. Send us the rain Lord, send us the rain Lord, send us the latter rain. We need the rain Lord, we need the rain Lord, we need the latter rain. There is power in the rain Lord, there is power in the rain Lord, there is power in the latter rain. அந்த latter rain சுனாமியை போல கேடஸை உடைக்கக்கூடிய எழுப்புதல் அனுப்பும், எழுப்புதல் அனுப்பும் எங்கள் உள்ளத்திலே. என்ன செய்தோம்? ராத்திரி ஜெபம் பண்ணோம், பகல்ல ஜெபம் பண்ணோம், உபவாசித்து ஜெபம் பண்ணோம். That is the price. If you want a great thing as being done in Acts of the Apostles, you have to pay a price. இங்கே வந்திருக்கிற பிளஸிங் யூத் ரிவைவல் ரிட்ரீட்டில் வந்திருக்கிற வீட்டுக்கு போகும்போது கேட்பாங்க எல்லாரும், எப்படி கூட்ட ஆசீர்வாதமாக எழுப்புதல். எழுப்புதல் உங்களிலே ஆரம்பிக்க வேண்டும். ஜெபம் பண்ணுங்க. Lord, start that work in me. எனக்குள்ளே ஆரம்பியும், எனக்குள்ளே சிறிய கூட்டம் வேணாம், திரள் கூட்டம் வேணாம், எழுப்புதலுக்கு 2 பேர் போதும். பணிவிடைக்காரர்களே, பலிபீடத்துக்கு ஆசாரியர்கள், ஜெபம் ஜெபம். டிவிக்கு முன்னாடி இருக்கிற நேரத்தை ஒதுக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. நண்பர்களோடு கூட பேசுகிற நேரத்தை விட்டுட்டு ஜெபம் பண்ணுங்க. சீரியல் பார்க்குற நேரத்தை விட்டுட்டு ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆகாரத்தெல்லாம் சாப்பிடாம ஜெபம் பண்ணுங்க. தூக்கங்களை எல்லாம் விட்டு விட்டு ஜெபம் பண்ணுங்க. தனிமையா ஜெபம் பண்ணுங்க. சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கூடி ஜெபம் பண்ணுங்க. உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க.
எழுப்புதல் வரும். ஹல்லேலூயா சொல்லலாமா? எதுக்கு பிரதர் ஜெபம் பண்றது? எதுக்கு? வாட் ஷுட் ஐ ப்ரே ஃபார்? எனக்கு ஆசீர்வதியும், என் வைத்த வெளியெல்லாம் நீக்கும். அதுக்கா? எதுக்காக ஜெபம் பண்ணணும்? புலம்பலின் புஸ்தகம் எதுக்காக ஜெபம் பண்ணணும்? 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தினுடைய எரேமியாவே ஒரு வீப்பிங் ப்ராஃபட். அவர் எதுக்காக ஜெபம் பண்றார் பாருங்க. புலம்பல் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி நான் வாசிக்கிறேன். 21 வாசி. கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். கடைசியில் இருக்கிறது அண்டர்லைன் பண்ணுங்க. பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். அப்படி எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுவோமா? இருக்கிற இடத்துலையே இந்த கடைசி இருக்கிறது மாத்திரம் எல்லாம் வாய்களை திறந்து வாசிக்கிறீங்களா? தயவுசெய்து என்னோட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? புலம்பல் 5:21 பின்பகுதி எல்லாம் எடுத்துட்டீங்களா? பைபிளில் சேர்ந்து வாசிப்போமா? பூர்வ காலத்தில் இருந்தது போல, மறுபடியுமா? பூர்வ நாட்களில், ஒன்ஸ் அகைன், பூர்வ நாட்களில் இருந்தது போல. வீட்டுக்கு போய் டிவி பார்க்கறது கொஞ்சம் நிறுத்துங்க. சாப்பாடு டெலிஷியஸ்லாம் சாப்பிட கொஞ்சம் உபவாசம் போடுங்க. தனியாக ஜெபம் பண்ணுங்க. 2 பேர் 3 பேரை சேர்த்து, திரள் கூட்டம் 3 பேரை சேர்த்து ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் பேரை கூட்டியும் ஜெபம் பண்ணுங்க. ராத்திரி ஜெபம் பண்ணுங்க, பகலில் ஜெபம் பண்ணுங்க, முழு நேரமாக ஜெபம் பண்ணுங்க, முழு இரவு ஜெபம் பண்ணுங்க, பகுதி நேரமாக ஜெபம் பண்ணுங்க. எழுப்புதல் வருகிறது. எழுப்புதல் வருகிறது. இந்த கூட்டத்தில் எழுப்புதல் ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு இரவே, இன்றைக்கு மாலையிலேயே 2 பேரை கூட்டுங்க, 3 பேரை கூட்டுங்க. ராத்திரி ஜெபம் பண்ணுங்க, பாதி ராத்திரி ஜெபம் பண்ணுங்க, முழு ராத்திரி ஜெபம் பண்ணுங்க, உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. ரிவைவல் இஸ் கமிங். Then the Lord, அதற்கு பிற்பாடு கர்த்தர், நீ விளைச்சல்களை எல்லாம் திரும்ப பெறுவ நேரம் இல்லை, முன்மாரியையும் பின்மாரியையும் வெளியே பண்ணுவேன், அவரவருக்கு பயிர் உண்டாக பண்ணுவேன். அடுத்த சப்ஜெக்ட் ஒன்று கொடுத்தீங்க, அதுக்கு நான் ஒன்றும் வரல. எழுப்புதலும் சுவிசேஷ பணியும். ஸோ எழுப்புதல் வரும்போது நிறைய சுவிசேஷ பணியை பற்றி கேட்டுட்டீங்க. எனக்கு நேரமாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த எழுப்புதல் வரும்போது நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. காலையில் வாட்சன் கூட பேசினார். என்ன சொன்னார்? உங்களை கர்த்தர் இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறது மாத்திரம் இல்லை, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், யூ ஷால் பி எ பிளஸிங் டு அதர்ஸ், மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதுதாங்க சுவிசேஷ பணி. சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 12-13ஆம் வசனத்தை குறித்து நான் வாசிக்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, சங்கீதக்காரன் பாவத்தில் விழுந்தபோது அவர் ஜெபம் பண்ணுறாரு. 51:12-13 என்ன? உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னிடத்தில் தாங்கும்படி செய்யும். அப்பொழுது, அண்டர்லைன், எப்பொழுது தான் பைபிளில் அப்பொழுது அப்பொழுதுன்னு கொஞ்சம் ஒரு அடிக்கோடு போட்டுக்கோங்க. தென், அப்பொழுது இரட்சணியத்தின் சந்தோஷம் திரும்ப வந்து உற்சாகமான எழுப்புதெல்லாம் நான் சொன்னேன். உற்சாகமான ஆவி, உற்சாகம். எழுப்புதலிலே ஜனங்களுடைய இருதயம் உற்சாகம் கொள்ளும். கொடுப்பதற்கு உற்சாகம் கொள்ளும், ஜெபிப்பதற்கு உற்சாகம் கொள்ளும். அப்பொழுது, எப்பொழுது? ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு திரும்ப வந்து உற்சாகமான ஆவி எனக்கு வரும்போது, அப்பொழுது நான் என்ன செய்வேன்? பாதகருக்கு உமது வழிகளை கண்டிப்பாகவே. இந்த கூட்டத்தில் உங்களுடைய இருதயம் உண்மையான எழுப்புதல் அடையுமே ஆனால்,
இந்த இடத்தை விட்டு நீங்க போன பிற்பாடு சங்கீதக்காரன் சொல்றதை நீங்க சொல்லுவீங்க, பாதகருக்கு உம்முடைய வழிகளை அறிவிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில். ஹல்லேலூயா. ஒரு பிரசங்கத்தில் 3000 பிரசங்கத்தில் இப்போ ஒன்று கூட இல்லை. தட் இஸ் ரிவைவல். பாதகருக்கு உம்முடைய வழிகளை அறிவிப்பேன். ஒன்று வேணாம், சும்மா போய் ஜெபம் பண்ணுவீங்க, வியாதியஸ்தர்கள் குணமாவாங்க. எப்படிங்க பிஒய்எம் பிறந்துச்சு? பிஒய்எம் எப்படி வந்துச்சு? எஃப்எம்பிபி எப்படி பிறந்துச்சு? ஐஇஎம் எப்படி பிறந்துச்சு? கேளுங்க. 1960 to 1970 all the missionary organizations which were born, they were born of prayer. They were born of prayer. இன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், Lord, I want to see one more revival. என்னுடைய காலத்தில் நான் எழுப்புதல் நேராக பார்த்துருக்கேங்க. பெரிய பெரிய கேர்டஸ், பெரிய பெரிய ரவுடிஸ், பெரிய பெரிய டிசீஸ்டு பீப்புள், பெரிய பெரிய ஃபெனட்டிக்ஸ் நொடி பொழுதுல. தட் இஸ் ரிவைவல். ஒர்க்கர் ஈஸிங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி முழங்கால இன்னைக்கு ராத்திரி ஜபமே இல்லை, பாதி ஜபம் இல்லை, உபவாச ஜபம் இல்லை, கூட்டத்தை கேட்கறதுக்கு ஏராளம் வருது. எத்தனை பேர் பாதி ஜபம் பண்ண போகிறேன்? தீர்மானம் எடுத்தவங்களாம் கொஞ்சம் கை வைத்து காட்டுறீங்களா? காட்ட மாட்டீங்களா? ஏன்? ப்ரேயர் இஸ் எ வெரி வெரி டிஃபிகல்ட் திங். என்னைக்கு நீங்கள் நான் பாதி நேரம் பாதி ராத்திரி முழிச்சு ஜெபம் பண்ணுவேன், முழு ராத்திரி ஜெபம் பண்ண போகிறேன், உபவாசித்து ஜெபம் பண்ண போகிறேன், then the revival starts. எலியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, வானத்திலிருந்து அக்னி கொண்டு வந்துட்டாரு, ஆனால் ஒன்றும் மழை வரல. அவர் நேர கர்மேல் பர்வதத்துக்கு போகிறாரு. போய் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய முகத்தை முழங்கால் 2 முழங்காலுக்கு கீழே கொண்டு போகிறாரு. முகத்தை முழங்கால் 2. பைத்தியக்காரன் அந்த மனுஷன் எலியா தீர்க்கதரிசி. முகத்தை முழங்காலுக்கு கீழே 2 முழங்காலுக்கு கீழே கொண்டு வந்து வேலைக்காரனை பார்த்துச்சு, போய் பார்ப்பா ஏதாவது இருக்கா? ஒன்றுமில்லை ஆண்டவனே. திரும்ப போய் பாருப்பா. அப்படியே முகத்தை 2 காலுக்கு, ஒன்றுமில்லை ஆண்டவரே. 7 முறை போய் பார்க்குறான். 7வது முறை உள்ளங்கை அளவுக்கு மேகம் தோன்றினது. தட் இஸ் ரிவைவல். வேகமா போப்பா ஆகாபு, கருத்து வந்து விடும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யார் யாரெல்லாம் இன்னைக்கு நான் முழங்காலுக்கு மடக்கி 2 பேரோ 3 பேரோ ராத்திரி செமி ராத்திரி உபவாசித்து, இளைஞர்களால் அது முடியும், உன்னால் அது முடியும். தேவனுடைய கிருபையினாலே அந்த எழுப்புதல் வரும்போது சும்மா ஜஸ்ட் லைக் தட், நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதைக்கிறவர்கள் அப்படி ஜஸ்ட் லைக் தட் விதைக்க அப்படியே ஸ்பான்டேனியஸாக முளைக்குங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அண்டர்லைன் பண்ணுங்க, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். ஆவியை அமர பண்ணா புறஜாதிகளுக்கு நியாயத்தை என்ன பண்ணுவாரா? வெளிப்படுத்துவார். அருமையானவர்களே, இந்த கூட்டத்துக்கு பேர் என்ன? கருப்பொருள் இடங்க. தப்பா நினச்சிக்காதீங்க. இது மாதிரி 1000 செமினார் நடத்தினாலும், let me repeat, ஆத்ம ஆதாயம் என்ற தலைப்பில் 1000 செமினார் நடத்தினாலும் நீங்களும் நானும் கற்றுக்கொண்டவைகளை செயல்படுத்தாவிட்டால் இந்தியாவில் இருக்கிற பாப்புலேஷனில் 3.5% மேல் ஒரு பிட்டு கூட நகராது. இது மாதிரி 1000 செமினார் நடத்தினாலும்
வாய்க்கிலேயே நாங்கள் கத்தினாலும், unless and otherwise, நீங்கள் அனைவரும் தனித்தால் ஆத்மா ஆதாய பணியில் ஈடுபடாவிட்டால், கற்றுக்கொண்ட பாடங்களை செயல்படுத்தாவிட்டால், வீடுகளை விட்டு வெளியிலே போய் கிராமங்களுக்கும் வீதிகளுக்கும் இன்னும் ஆஸ்பத்திரிகளுக்கும் இன்னும் ஜெயிலில் இருக்கிற மக்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்லூரியில் இருக்கிறவர்களுக்கும் நீங்கள் போகாவிட்டால் thousands of செமினார் நடத்தி பிரயோஜனம் இல்லை. சுவிசேஷமயம், எழுப்புதலும் சுவிசேஷமயம், அதான் என் டாபிக். சுவிசேஷமயம் ஆவதற்கு ரெண்டே ரெண்டு எதிரிகள். சொல்லுவீங்களா? யாராவது சொல்ல தெரியுமா? தம்பி, யாராவது சொல்ல முடியுமா உங்களால்? Who are the two enemies of evangelism? சுவிசேஷம் அணிவிக்கிறதுக்கு எந்த ரெண்டு எதிரி சொல்லுங்களேன். அதாவது நேற்றையிலேருந்து கேட்குறீங்கல்ல, சொல்ல மாட்டீங்களா? என்ன ஏன் வாயை பார்க்குறீங்க? யாரோ தைரியமாக சொல்லுங்களேன். நமக்கு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கே தைரியம் இல்லை, அப்புறம் எங்கெங்கே எழுப்புதல் வரப்போகுது? நான் கிழமை வயசு 77 வயசில் இந்த கத்திக்கிட்டு இருக்கிறேன். நானும் ஜெபம் உண்மைக்குமே ஜெபம் அதிகமாக பண்ணுறேங்க எழுப்புதலுக்கு. ஏன்னா நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு எழுப்புதலை பார்க்க நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் எழுப்புதலில் 70ஆம் வருஷம் பார்த்தேன், சாகிறதுக்கு முன்னாடி ஒரு எழுப்புதலை நான் பார்க்க விரும்புகிறேன், ஜெபம் பண்ணுறேன். எத்தனை பேருக்கு முடவர்கள் நடக்கிறது, 1000 10,000 பெரிய பெரிய கேர்டஸு, பெரிய பெரிய ஹார்ட் நட்டு கிராக்ஸு உடையணும். பட்டணத்தில் மாயா வச்ச காரெல்லாம் கொண்டாந்து எல்லாத்தையும் அறிக்கையை விட்டு, எத்தனை பேருக்கு அது ஆசை? எல்லாருக்கும் ஆசை தானே? அதுக்கு கரையம் செலுத்தணும் இல்லை? இன்றைக்கி தீர்மானம் எடுங்க ஜபத்துக்கு. ராத்திரியில் பகலில் ஜெபம் பண்ணுங்க. சரி, அதையே சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக சுவிசேஷத்துக்கு என்ன ரெண்டே ரெண்டு தடை. ஒன்று குறிச்சிக்கோங்க, பயம். ரெண்டாவது உற்சாகமின்மை. ரெண்டே ரெண்டு தடை தாங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு தடவை தான். ஃபஸ்ட்டு தடவை என்ன? அப்பா உயிர் அப்படி நேசிக்கிறோம்ல. ஆதி அப்போஸ்தலர் அதெல்லாம் நேசிக்கவே இல்லை. அவங்க அடிக்கடி சொல்கிறது என்ன சொல்லுவாங்க, நீங்களே யோசிங்க சார், மனுஷருக்கு யாருக்கு கீழ்ப்படியணும்? தேவனுக்கு கீழ்ப்படியணுமா, உங்களுக்கு கீழ்ப்படியணுமா? எத்தனை ட்ரிப்பு சொல்கிறாங்க அவங்க. நீங்களே யோசிங்க சார், எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் கீழ்ப்படியணுமா, உங்களுக்கு கீழ்ப்படியணுமா? அவர்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அவர்கள் மேல் வந்தபோது பயம் இங்கே ஓடி, தேவன் நமக்கு பயமுள்ள ஒரு ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் அப்போஸ்தலர் 4:20 அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பேசாமல் இருக்கக்கூடாதே, நாங்கள் பேசாமல் இருக்கக்கூடாது. We cannot but speak. எரியுது அக்கினி உள்ள. எரேமியா சொல்றாரு, எலும்புகளுக்குள்ள எரியுதியா? நான் பேசாமல் இருக்கணும் தான் பார்க்குறேன், ஆனால் என்னால் பேசாமல் இருக்க முடியல. பிகாஸ் த ஃபயர் இஸ் இன் மீ. எரேமியா சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே அந்த எழுப்புதல் அக்கினி, பரிசுத்த அக்கினி உள்ளே பற்றி எரியும் போது. இன்றைக்கி கூட நாங்கள் ட்ரெயினில் வரும்போது ஒரு கேர்ள் எங்களோட ட்ராவல் பண்ணிச்சு, ஒரு மலையாளி கேர்ள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவோம் சுவிசேஷத்தை. எந்த இடங்கள்ல இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும்போது வாய் மூடிட்டு இருக்காது. பயம் அடிக்கடி அவங்க சொல்கிறது, we cannot but speak. 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க, we have to obey God rather than man. மனுஷருக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது. அருமையான தேவ பிள்ளைகளே, எழுப்புதல் வரும்போது இன்னொரு விஷயம், இதோட முடிக்க போகிறேன், டைம் ஆச்சு ஆல்ரெடி. இன்னொரு பெரிய விசேஷமான காரியம் இருந்துச்சுங்க. மெட்டீரியல் மேலே இருந்த கிரிப்பு, வீட்டு மேலே இருந்த கிரிப்பு, என்ன பிடிமானம், சொத்து மேலே இருந்த பிடிமானம், எல்லா பிடிமானமும் போயிடுச்சான். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் பாருங்க என்ன செய்தாங்களாம். 34 37 அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் முக்கியமான பகுதிக்கு நான் வர்றேன். எழுப்புதல் வந்தபோது இந்த சொத்து, இந்த ப்ராப்பர்ட்டி, இது மேலே இருக்கிற பிடிமானம் எல்லாம் விட்டு
போகிறது. எப்போ? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 34 37 என்ன போட்டிருக்குது பாருங்க. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். எல்லாம் அப்பா எப்பா சுவிசேஷ பிரபல்யத்துக்கு இதை யூஸ் பண்ணு, வடமாநிலத்துக்கு ஊழியத்துக்கு நீ அனுப்பு, எல்லா இடங்களும் சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். இங்கே வந்து ஒன்றுமே திடீர்னு வருது, ஒரு சுனாமி வருது, திடீர்னு 3வது யுத்தம் வருதுன்றாங்க, திடீர்னு உலகம் அழிய போகுதுன்றாங்க. மாடா மாடி கோபுரம்லாம் எனக்கு வேணாம். வீடுகளையும் நிலங்களையும் விற்று அது அப்போஸ்தலருடைய பாதங்களிலே சுவிசேஷ பிரபல்யத்திற்காக அவர்கள் அதை அர்ப்பணிக்கிறார்கள். எழுப்புதல் வரும்போது இன்னைக்கு இப்படியே பிடிச்சு 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 பார்த்தாலும் 10 ரூபாய்க்கு மேலே நமக்கு வெளியே வர மாட்டேங்குதுங்க. காரணம், there is no revival. இதுக்கு மேலே பேசுறதுக்கு எனக்கு விரும்பலை. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தா நிறைய பேசணும் தான் விரும்பினேன், ஆனால் விரும்பலை. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை பார்த்துட்டு ஜெபம் இல்லாமா? ஏசாயா 62 1ஆம் வசனம், அதை கூட எல்லாரும் பாருங்கள் தயவுசெய்து. 2 வசனத்தை நம்ம பார்த்து ஜெபம் பண்ண போகிறோம். ஏசாயா 62 1ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்க. இந்த 2 வசனத்தை. சியோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமல் அது நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்பட மட்டும் அமராமல் இருப்பேன். இது கடவுள் சொல்றாரு. நான் அமர போறதில்லப்பா. தேவ பிள்ளைகள் எல்லாம் ரட்சிப்பு தீவெட்டியை போல பிரகாசிக்கிற வரைக்கும் நான் அமர மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு. 7ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? நான் அமர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. 7ஆம் வசனத்தில் என்ன சொல்றார்? அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதன் புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நான் அமர்ந்திருக்க மாட்டேன், என்னையும் நீங்க அமர்ந்திருக்க. அப்படின்னா என்ன? என்ன போட்டு அரிச்சுக்கிட்டே இருங்க, என்ன அமர்ந்திருக்க விடாதிருங்க. அந்த கானானிய ஸ்திரீ இயேசு அமர்ந்திருக்க விட்டாளா? இந்த பக்கம் போனாலும் ஓடி வர்றா, அந்த பக்கம் போனாலும் ஆமாண்டவரே பிள்ளைகள் கீழே இருக்கிற துணிக்கைகளை தின்னுமே, விடலா வர. சரிப்பா இந்த அனுப்பிவிடு, நான் அமர மாட்டேன். எழுப்புதலை கொண்டு வரோம். ஆனால் என்னை நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? பைபிளை பார்த்து சொல்லுங்க. என்ன சொல்றாரு? என்னை நீங்கள். எப்படி ஆண்டவர் என்னங்க அமர விடாம இருக்கிறது? புடுங்கிக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்லி புடுங்க போறீங்க? எனக்கு எங்களுக்கு ஒரு பெரிய அருள் மாரியை தாரும், எங்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை தாரும். என்னை சங்கீதக்காரன் சொல்றாருல 85:6, ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் உம்மிலே மகிழ்ந்து களி கூறும்படி உம்முடைய ஜனத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. பிளஸிங் யூத் ரிவைவல் ரிட்ரீட்டில் வந்திருக்கிற இளைஞர்கள் முழங்கால்களை இன்று ராத்திரியிலிருந்து 1970 வந்திருக்கிற ஹென்றி பெசிஞ்சர் போன்ற பழைய காலத்து ஆட்கள் எல்லாம் கேளுங்க. அந்த எழுப்புதலிலே தான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற மோகன் சி லாசரஸ் இந்த மாதிரி தான் 2 வருஷத்தில் வந்தார். உபவாசத்தோடு வந்து உட்கார்ந்தாங்க. எழுப்புதல் இந்த மாதிரி மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிட மாட்டாங்க இளைஞர்கள். ராத்திரி பார்த்தா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் பக்கத்தில் இருக்கிறவர் தூங்கிக்கிட்டே இருப்பார், பக்கத்தில் இருக்கிற ஜெபிச்சுக்கிட்டே இருப்பார். God sent a revival. God sent a revival. எத்தனை பேர் அந்த எழுப்புதல் பார்க்க விரும்புகிறீங்க? எத்தனை பேருக்கு வேணும்? கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். நாம் தேவனை அமர்ந்திருக்க விட போறதில்லை.